நீதிபதி வந்து தலைமை பண்பே இல்ல அவ்வளோ காட்டமா சொல்றாரு. தன்னை நம்பி வருபவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது உங்களுடன் நான் இருக்கிறேன் என்கின்ற உத்தரவாதத்தை தருவது. பாட்டை போட்டுட்டு இன்சிடென்ட் நடந்ததும் ஓடி போறது கிடையாது. என்னப்பா இன்னும் ஃபயர் இன்ஜினா காணோம், என்னப்பா இன்னும் ஆம்புலன்ஸை காணோம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கும். இங்க என்னன்னா ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு கேட்குறாங்க. கெரியரோட உச்சத்துல இருக்கிற ஸ்டார் அவர் வந்து நின்னா திரும்ப ஒரு ஸ்டாம்பேட் ஹாஸ்பிட்டல்ல கூட அவரா நினைச்சுக்கிறாங்க. ஆமா அவர் நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்கட்டுமே. அண்ணன் 3 நாளா தூங்கல, 3 நாளா சோறு சாப்பிடல, 3 நாளா அது பண்ணல இது பண்ணலன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் வரும்போது பாத்தீங்கன்னா கட்டிங் எல்லாம் போட்டு ட்ரிம் எல்லாம் பண்ணி சேவிங் எல்லாம் பண்ணி நீட்டா வராப்ல. இந்த துக்கம் அப்படிங்கறத எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா அந்த பறக்கிற கொடிய அறக்கம்பத்துல பறக்க விடுவாங்க. அது கூட செய்யலாம். இவங்க என்ன பண்றாங்க, முதலமைச்சர் வந்து அவங்க வீட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. முதலமைச்சர் மட்டுமா கலந்துட்டாரு, எதிர்கட்சி எம்பியும் தான் கலந்துருக்காரு. நீங்க வந்து உள்நோக்கம் அப்படின்னு கற்பிக்கிறது என்னன்னா, இப்பவும் சொல்றேன், அவங்க பொறுப்பேற்கல. கூட்டத்துல இவ்வளவு கூட்டம் வருது அவரை பார்க்க, அவரை வந்து நாங்களா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேர் மரணத்துக்கு பொறுப்பேற்காம ஏன் கூட்டம் போடுற நீ? இப்படி ஒரு கல்ச்சர் உருவாகுது. அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லோருமே வந்து சமுதாயத்தின் சீர்கேடு வைரஸ் மாதிரி தான். வணக்கம் சார். வணக்கம். நேற்று ஒரு முக்கியமான கோர்ட்டு ப்ரொசீடிங் நடந்திருக்கு. பல வழக்குகள் ஒரே பிரச்சனைக்கு ஒரே நாளில். அது ஒரு பிரேக்கிங்க்கு ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரே பரபரப்பாக இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் இயக்கம் புதுசாக வந்திருக்காங்க. தலைமை பண்பே இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி வந்து அவ்வளோ காட்டமாக சொல்கிறாரு. அது எப்படி அவ்வளோ காட்டமாக ஒரு நீதிபதி சொல்லுவாங்களா, சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? பல வழக்குகளில் அந்த யார் பொறுப்பாளர்களோ அவங்கள கண்டித்து நீதிபதிகள் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறது இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. அது வந்து அரசியல் மட்டுமல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்ட மத நிறுவனங்கள் சார்ந்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, அரசியல் சார்ந்து நிறைய இப்போ எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருடைய அந்த பதவி பறிக்கும் பொழுது கோர்ட்டு பல கருத்துக்களை சொல்லியிருக்கு. பெங்களூரில் நடந்த சிறப்பு நீதிமன்ற அந்த இதில் நடந்த குன்ஹா நீதிபதி குன்ஹா தலைமையில் நடந்த அந்த வழக்கு விசாரணை, ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு இருக்குல்ல, அந்த விசாரணையில் அவர் சொன்னது என்னன்னா, அந்த 36 போயஸ் கார்டன் அப்படிங்கிற இடத்துல ஜெயலலிதாவுடைய அட்ரஸில் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட மற்ற 3 பேரும், சசிகலா, இளவரசி, சுதாகரன் 3 பேரும் தங்க வைக்கப்பட்டதே அரசு சொத்துக்களை எப்படி கொள்ளையடிப்பது என்பதை திட்டமிட்டு செயல்படுவதற்காகத்தான் இவங்க வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அந்த சிறப்பு நீதிமன்றம், அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு சொன்ன அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கு. அதனால என்ன மாதிரியான வழக்கு, என்ன மாதிரியான சூழல் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பதில்கள் வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கரூர் விஜயை வந்து நீங்க தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றதுங்கிறது அது ஏற்பு ரொம்ப ரொம்ப ஏன்னா அரசியலுக்கு புதுசா வந்திருக்காங்க. அரசியலுக்கு புதுசா வரலாம், நீண்ட காலமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது தன்னை நம்பி வருபவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது, உங்களுடன் நான் இருக்கிறேன் என்கின்ற உத்தரவாதத்தை தருவது. அது சும்மா வந்து பாட்டில் வரேன் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பாட்டை போட்டுட்டு இன்சிடென்ட் நடந்ததும் ஓடி போகிறது கிடையாது. இப்போ அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, இதில் ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு வித்தியாசமான நிலைமையை அன்றைக்கி பார்க்குறோம். அந்த கொடூர நிகழ்வு நடக்குது, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறந்தவர்கள் வந்து மனிதர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மரணத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ எல்லோருக்குமே ஒரு வருத்தம் வருது, துயரம் வருது, வேதனை இருக்குது. அப்போ பொறுப்பானவர்கள் முதல்ல இவர் அங்கேருந்து கிளம்பிடுறார், இவர் இங்கேயே இல்லை. ஆனால் அந்த அடிபட்டவர்கள் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ என்னன்னா, நின்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் மறைந்து கொண்டு ஓடி ஒளிஞ்சிட்டு சோசியல் மீடியாவில் என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, இது வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஊரில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எத்தனை வருஷமா அரசியலை வாட்ச் பண்ணுறீங்க, மானிட்டர் பண்ணுறீங்க? எவ்வளோ வருஷம் பார்க்கலாம். ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு 32 ஆண்டு கால அனுபவம். மாதிரி பல நிகழ்வுகளை, துயர நிகழ்வுகளோ நல்ல நிகழ்வுகளோ பார்த்து எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். சில இடங்களில் களத்திலேயே நின்றுருக்கும். ஒரு விபத்து நடக்கிற இடத்துல, ஸ்டாம்பேட் நடக்கிற இடத்துல களத்துலேயும் நிற்கக்கூடிய வாய்ப்புகள், சூழல்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா, என்னப்பா இன்னும் ஃபயர் இன்ஜினா காணோம், என்னப்பா இன்னும் ஆம்புலன்ஸை காணோம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்கும். இங்கே என்னன்னா ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு கேட்குறாங்க.
எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்தது? இது வந்து முதல்ல ஒரு இதாக இருக்குது ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்கும்? ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டல் டாக்டரை காணோம், நர்ஸை காணோம், என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு தான் மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. இங்கே கரூரில் இப்போ என்ன கேட்குறாங்க சோஷியல் மீடியாவில், எப்படி இவ்வளோ டாக்டர் வந்தாங்க கரூரில்? ஏது இவ்வளோ டாக்டர்? கரூரில் இருந்தானா அக்கம் பக்கத்துலேருந்து வராங்க, எப்படி டாக்டர் வந்தாங்க, ஏன் டாக்டர் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. ரெண்டாவது, ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேள்வி, அப்புறம் எப்படி டாக்டர்கள் வந்தாங்கன்னு கேள்வி. உலகத்திலே இந்த மாதிரி யாரும் கேட்டு இது மாதிரி கேட்டதில்ல. அடுத்தது மூணாவது பாருங்க, எங்க ஒரு இது மாதிரி ஒரு ஊரில் சம்பவம் நடந்துச்சுன்னா, எங்கேயா போனார் அந்த எம்எல்ஏ? ஓட்டு கேட்க மட்டும் வந்தாரா? எங்கேயா போனாருன்னு தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ எப்படி எம்எல்ஏ வந்தார், எப்படி 15 நிமிஷத்தில் வந்தார், எப்படி 20 நிமிஷத்தில் வந்தார், அமைச்சர் வந்தார்? அவர் இருக்கிற இடத்துலேருந்து 2 நிமிஷத்தில் வந்துடலாம். அங்கே அவர் இருக்கிறதுல 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். நிகழ்வு நடந்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் வராரு. அவர் மட்டும் வரல, அந்த தொகுதியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அவரும் இருக்கார். அவர் வேற கட்சி, அவர் எதிர்கட்சி, அவர் ஒரு இடத்துல இருக்காரு. பலரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் என்ன கேட்குறாங்க, ஒரு பேசிக் கட்டசி ஒரு இது அந்த அந்த நம்ம தொகுதிக்குள்ள நடந்திருக்கு, மக்களுக்கு நடந்திருக்குன்னு இருப்பாங்க. அடுத்த கேள்வி வந்து மந்திரி ஏன் வராரு, அமைச்சர் ஏன் வராரு, அவர் ஏன் அழுகுறாரு? அதுதான் இதெல்லாமே வாடா என்ற செய்ய வேண்டியது பொறுப்பு உங்களோடது. இவங்க யாருமே இங்க இல்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உச்சகட்டமா முதலமைச்சர் எப்படி உடனே நிவாரணம் அறிவிக்கிறாரு, உடனே எப்படி விசாரணை கமிஷன் அல்டிமேட்டா ஒன்று சொல்றாங்க. பிஎம் எப்படி உடனே இரங்கல் போட்டாரு, எதுக்கு இரங்கல் போட்டாரு, பிரசிடென்ட் ஏன் போட்டாரு? இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது நீங்க பொறுப்பெடுத்து ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு போயிட்டு. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டார், அது என்னது கெரியரோட உச்சத்தில் இருக்கிற ஸ்டார். அவர் வந்து நின்னா திரும்ப ஒரு ஸ்டாம்பேட் ஹாஸ்பிட்டலில் கூட அவராக நினச்சிக்கிறாங்க. ஆமாம், அவர் நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கட்டுமே. சரி, அப்படி இருந்தால் கூட நீங்கள் திருச்சியில் கூட இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது கேட்குறாங்கல்ல ஒரு பத்திரிகைக்காரன், சார் 30 உயிர் போயிடுச்சு சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லலாம், மன்னிச்சிருங்க, இன்னொரு டைம் திரும்ப கரூருக்கு போக வேணாங்க, நீங்கள் திரும்ப கரூருக்கே போக வேணாம். அங்கே நின்று நான் எதிர்பார்க்காம ஒன்று நடந்துச்சு, நான் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன், இன்னொரு தடவை பேசுகிறேன், நான் கூட இருப்பேன், என்னோட நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க கட்சிக்கு, ஒருத்தர் நின்னாங்க, யாராவது பொறுப்பெடுத்தார். சரி, இவரு கொடிக்காரன் ஒருத்தன் காணோம் ஸ்பாட்ல, இவர் வந்து தலைவர், இவர் போயிட்டார் ஒன்னா. அடுத்தது யாரு? பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் கேட்டா அவங்க என்ன கோர்ட்டில் சொல்கிறாங்கன்னா, முன்ஜாமீனுக்கு போட்ட இதில் வழக்கில் எங்களுக்கு இதில் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் பொறுப்பு கிடையாது, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு. வீடியோவில் மட்டும் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆமாம், ஆனால் எங்கள் தொண்டர்களை விடுங்கன்றாப்புல இவர் வந்து சிஎம் சார் அப்படின்ட்டு இவர் ஒரு இது பண்ணுறாரு. சரி, உங்களுக்கு அடுத்தவங்க இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்க இதை பொறுப்பெடுத்தாங்க. அடுத்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைச்சாலும் அவர் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுன்னு அவர் கிளம்பி ஃப்ளைட்டில் போயிட்டார், அவர் தனியாக போயிட்டார். இவரை கேட்டால், பொதுச் செயலாளரை கேட்டால் இது வந்து மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு பொறுப்பு, அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு முன்ஜாமீன் போட்டிங்கல்ல, அப்போ மாவட்ட செயலாளருக்கு போட்டிருக்கணும்ல. இப்போ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்படி கட்சி பண்ண முடியுமா, இவ்வளோ கூட்டம் வருது நாங்கள் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறேன். நீங்கள் அதே தானே மாவட்ட செயலாளருக்கும் இருக்கும். உங்கள் நியாயப்படி பார்த்தா நீங்கள் யாருமே பொறுப்பெடுத்துக்க மாவட்ட சரி, மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்களா அங்கே எப்படின்னா, அவர் மனைவி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் கணவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, அது ஒரு கதை. என்னன்னா, ஊசி போட்டாங்களாம், விஷ ஊசி போட்டாங்களாம், மயக்க மருந்து அடிச்சாங்களாம் கூட்டத்தில், எல்லாமே வீடியோ வந்துருச்சு. அதாவது அவங்க தொண்டர்களே கதறாங்க. ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சுன்னாலுக்கும் வீடியோ வந்துருச்சு, யாரோட ஆம்புலன்ஸு, எத்தனை ஆம்புலன்ஸு, கட்சி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பட்ட பாடு. ஆமாம், இது மாதிரி அது வந்துருச்சு. அப்புறம் வந்து கல் வீசினாங்க போனாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு வந்துருச்சு. போலீஸ் தடியடி பயங்கரன்னு, போலீஸ் தடியடிங்கிறது கூட்டம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆம்புலன்ஸை விடமாட்டேன்னு சொன்ன பொழுது தான் போலீஸ் வந்து அதை பண்ணியிருக்கு. அடுத்து செருப்பு வீச்சு அப்படின்னாங்க. செருப்பு வீச்சு யாரா அப்படின்னா அதுவும் தெரிஞ்சிடுச்சு எதுக்காக அப்படிங்கிறது. 10 உயிர் செத்து போயிடுச்சு, அவங்க தான் காட்டுறாங்களே. அவரோட இதை சொல்லி தான் கூப்பிடுறான், தளபதின்னு அவரை கூப்பிட்டு நிறுத்துங்க. அப்போ இவ்வளவும் நடந்த பிறகு இதில் எதுலேயுமே பொறுப்பேற்காமல் பொறுப்பாக நின்று அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கறது இருக்குல்ல, ஏன் ஆம்புலன்ஸ் போணுச்சு, ஏன் வந்து எப்படி டாக்டர் வந்தாங்க, எப்படி எப்படி வந்து செந்தில் பாலாஜி வந்தார், எப்படி மந்திரி ஏன் வந்து அழுதாரு, சிஎம் ஏன் உடனே போனார், ஏன் நிவாரணம் அறிவிச்சாருன்னு கேட்குற இந்த கேள்விகளை எல்லாம் பார்க்கும் பொழுது
நீதிபதியும் அவருக்கும் தெரியும்ல நாட்டில் நடக்கிறது என்னன்ட்டு. அப்புறம் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? 3 நாள் கழிச்சு எல்லாம் ட்ரிம் பண்ணி மேக்கப் ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு இல்லை, நான் நினச்சேன் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அண்ணன் 3 நாளாக தூங்கலை, 3 நாளாக தண்ணி குடிக்கல, 3 நாளாக சோறு சாப்பிடல, 3 நாளாக அது பண்ணல இது பண்ணலன்னு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் வந்து அண்ணன் ஒரு பாதி மயக்கத்தில் இருப்பார், கண்ணெல்லாம் செவந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ துக்கத்தில் அவர் இருக்காரு அப்படின்றத மாயை கிரியேட் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணுறாங்க அப்படிலாம். ஆனால் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா கட்டிங் எல்லாம் போட்டு ட்ரிம் எல்லாம் பண்ணி சேவிங்லாம் பண்ணி நீட்டாக வராப்புல. அது என்ன மாதிரியான சிக்னலு, அது என்ன நீங்கள் என்னன்னா இதை பற்றியான ஒரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு அரசியல் அதோட பொறுப்பு இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், 41 உயிர்கள் இறந்து போன நேரத்தில் அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையும் நிறுத்தப்படுது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னையில் தியாகராய நகரில் ஒரு பாலத்தை திறந்து வைக்க வேண்டிய இது வந்து முதலமைச்சருடைய நிகழ்ச்சி, அது ஒத்தி வைக்கப்படுது. ஆளுங்கட்சி சார்பிலான நிகழ்ச்சிகள் அனைத்தும் 2 நாளைக்கு ஒத்தி வைக்க, 2 நாளைக்கு அவங்க கட்சியே ஒத்தி வைக்கல. தோழமை கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள் செயலையும் அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா 41 உயிர்ங்கிறது அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்தினவங்க ஒரு இரங்கல் தெரிவிக்கலை. ஏதாவது ஒரு இரங்கல்னு ஒன்று வரணும்ல, தலைவர் பேர்லையோ பொதுச் செயலாளர் பேர்லையோ ஒரு இரங்கல் கிடையாது. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியோட அடிப்படையான ஒரு இது இருக்கும். இந்த துக்கம் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த பறக்கிற கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவாங்க. 3 நாளோ 1 வாரமோ 2 நாளோ ஏதோ ஒரு அதுக்கு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. அது கூட செய்யலை. அந்த அடிப்படை கூட ஒரு அரசியல் கட்சினா பொதுமக்களுடன் எப்படி தொடர்பில் இருக்கும், பொதுமக்களுக்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியாது. அது அக்கறை இல்லை, அமைப்பே கிடையாது. இப்போ லெட்டர் பேடில் பர்மிஷன் கேட்குறாங்கல்ல, ஒரு லெட்டர் பேட்னா எப்படி இருக்கும்? யார் பர்மிஷன் கேட்பா? அவங்க பேர், அந்த கட்சியோட தலைவர் பேர், பொதுச் செயலாளர் பேர், கேட்குறவர் பேர், அதுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் போட்டால் தான் அது லெட்டர் பேடு. இது வந்து பர்மா பஜாரில் வாங்கிட்டு வந்து அதில் வந்து அப்படியே ரெடிமேட் இருக்கும் பாருங்க, அதில் கொடுத்த மாதிரியே தான் கொடுக்க. ஆக இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டம் வருது, நம்மளை பார்க்க வருது அப்படிங்கிறது தலைவரோடது. அதை வச்சு தலைவருக்கு வர கூட்டத்தை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியாக 41 பேர் உயிரை முடிச்சிட்டாங்க. இதுதான் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் புறான்றது, இங்கே போய் புறான்றது, திமுகவில் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை போய் புறான்றது. திமுக நிகழ்ச்சியை வந்து திமுக நடத்துகிற நிகழ்ச்சிகளை எல்லாமே, அதோட விழாக்கள் அதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே இவங்களுடைய அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லேருந்து இந்த அவங்க தலைவர் வரைக்கும் அதை வந்து ஒரு நக்கல் அடிக்கிறது, அதை பற்றி என்னன்னே தெரியாமல் பேசுறதுங்கிறது தான் இருக்குது. இப்போ அங்கே கூட கரூர்லன்னா 30 விழாவா 30 பேர் விழாவா அப்படின்னு அவர் அது பேசினதில் 40 பேர் சேர்த்து, நீங்கள் வந்து 41 பேரை கொண்டுவிட்டு வந்து 30 விழாவா 30 பேர் விழா, அதே ஊரில் தானே 30 எப்படி நடந்துச்சு? மழையில் நடந்துச்சு, யாருக்காவது அடிபட்டுச்சா போன கேட்டால் வாழைத்தாரை பிச்சுட்டு போனாங்க. இது ஒரு இது என்னன்னா நிகழ்ச்சி திமுக காரங்க வந்து வாழைத்தாரை பிச்சுட்டு போகிறாங்களாம். ஒரு நிகழ்ச்சியில் வாழைத்தார் கட்டுறது அப்படிங்கிறது அது தமிழ் பண்பாட்டோட ஒரு அடையாளம். தமிழ்நாட்டில் பல நிகழ்ச்சிகளில் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களிலும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் வரைக்குமே இன்னும் பல மாவட்டங்களிலும் முஸ்லீம் குடும்பத்தில் கல்யாணம் நடந்தால் கூட வாழைத்தார் கட்டுவாங்க. அது ஒரு விழா அடையாளம். விழா அடையாளம். இந்த வீட்டில் விழா நடக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இங்கே 2 வாழை மரத்தை கட்டினா. அந்த காலத்தில் பெரிய வேற எதுவும் அடையாளம் கிடையாது. அப்போ ஒரு அடையாளமாக அந்த வாழை மரம் என்னன்னா எங்கேயோ இருக்கும். அவங்கள்ட்ட சொன்னால் அவன்கிட்ட 2 தார் உள்ள வாழை மரம் வேணும்ப்பா அப்படின்னா அவன் வெட்டிட்டு வந்து கொடுப்பான். அதுக்கு விலை, அந்த 2த்துக்குமே விலை கொடுத்து தான் வாங்குவாங்க. ஏற்பாட்டாளர்கள் வாங்குறாங்க. அது யார் வீட்டு நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அமைப்பு நிகழ்ச்சியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம் கட்டுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம், வாழைத்தார் வீட்டு வாசலில் கட்டியிருக்காங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எல்லாம் இந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்சு மறு அழைப்பு எல்லாமே முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்னா அந்த வாழை மரத்தில் இலை ஏறத்தாழ பிஞ்சு போயிடும் அந்த காற்றுல. அப்போ என்ன பண்ணுவாங்க, பூவோட இந்த தார் இருக்குல்ல அதை பிப்பாங்க. பிச்சு பூவை தனியாக எடுத்துட்டு அது சமைக்கிறது, வாழை இதை வந்து போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த வாழை தண்டு அதை இது பண்ணி அதுலேருந்து அந்த தண்டை எடுத்து அதை வந்து பயன்படும். வாழை என்பது முழுமையாக பயன்படுறதுக்கு தான். ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதை வீணாக்க மாட்டாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே இதில் போட்டுற மாட்டாங்க.
அதே தான் கட்சியிலையும் ஆமா விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஆமா வரிசையாக கட்டியிருக்காங்க. ம் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. ம் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வாழையோட பயன் என்ன? ம் அது யாருக்காவது பயன்படணும். இப்போ எல்லாருமே பண்றாங்க கிவ் அவே gift மாதிரி கொடுக்குறாங்க நிகழ்ச்சியில ரிட்டர்ன் அந்த மாதிரி தானே அது ரிட்டர்ன் மாதிரி வந்து அவன் வந்து அவனுக்கு உள்ளவன் அது எடுத்துட்டு போறாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே உள்ளது. அண்ணா செவ்வாழைனே ஒரு கதை எழுதியிருக்கார். ம் அதில் வந்து ஒரு வீட்டில் அவன் வந்து விவசாய தொழிலாளி, ம் அதாவது பண்ணையார்கிட்ட வேலை பார்க்குறவன். அவன் வீட்டில் ஒரு வாழை மரம் செவ்வாழை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ம் அவரோட பையன் வந்து அதை பார்த்து பார்த்து பெருமை பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது தெரியுமா, செவ்வாழை இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆகிடும்னா, நல்லா வளர்ந்து அது தாரெல்லாம் விட்டப்பெல்லாம் அவன் போய் ஆசை அப்பா இது எத்தனை பழம்ப்பா இருக்கும் மூணு கேட்டுட்டு இருப்பான். கடைசியாக பார்த்தா பண்ணையார் வந்து அவங்க வீட்டு விசேஷத்துக்குன்னு அந்த வாழை மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுவாங்க. ம் ம் வேலை பார்க்குறவர் என்ன பண்ண முடியும், வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. ம் அப்போ கொண்டு போய் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு கட்டிடுவாங்க. ம் இந்த பையனுக்கு ஏக்கம் இருக்கும், ஐயோ நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னு. அப்போ ஆனாலும் என்ன பண்ணுவான்னா, பெருமையாக ம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் ம் சொல்லுவான், பண்ணையார் வீட்டில் கட்டியிருக்காங்க வாழை மரம் எது தெரியுமா, எங்கள் வீட்டுது. ம் 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 இது என்ன அப்படின்னா, ம் இது வந்து விலை கொடுக்காம அவன் எடுத்துகிட்டு போயிட்டார் பண்ணையார், விளைவிச்சதுங்க. ம் அதனால அவன் உரிமை கேட்குறான். ம் ஆனால் விலை கொடுத்து வாங்கியிருந்தா ம் ம் நிலைமை வேற. வேற அப்போ இந்த விலை கொடுத்து வாங்குற அந்த இது இருக்குல்ல, ம் அந்த அது பயன்படணும். ம் அப்போ எல்லாரும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ம் விலை கொடுத்து வாங்கிய வாழை மரத்துலேருந்து வாழைத்தாரை தொண்டம் பிச்சுட்டு போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. ம் வாடகைக்கு வாங்கி போட்ட சேரை உடைச்சி தள்ளிட்டு போய் உடைச்சு பொடியாக்கி பொடின்னு சல்லியா நொறுக்கி ம் கடைசியா அவனுக்கும் காசு கொடுக்காம ம் தமிழ்நாட்டில் எவனுமே சேர் கொடுக்க மாட்டேங்கிறான்ல, அதுதான் கேவலம். கேரளாக்காரங்கிட்ட சேர் எடுத்தா இப்போ அவனும் கொடுக்க மாட்டேங்க. இப்போ எவனும் எந்த மாநிலத்துலேயும் அவனுக்கு கிடையாது நோ சேர் அப்படிங்கிறான் அவன். நீங்கள் வந்து இது என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப இவங்களுடைய அல்பத்தனமான இந்த நகர்வுகள் இருக்குல்ல, செயல்பாடுகள், பொறுப்பேற்றுக்காத இருக்கிறது. இன்னமும் பாருங்களேன், சோஷியல் மீடியாவில் நீதிபதியை திட்டிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நீதிபதிகள் இப்படியெல்லாம் திட்டலாமான்னு கேட்டதுக்கு பல உதாரணங்கள் சொன்னீங்க. நீதிபதியை இப்படியெல்லாம் திட்டலாமா அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து அதாவது தீர்ப்பை விமர்சிக்கலாம், தீர்ப்பை கொடுத்தவர்களை விமர்சிக்கக்கூடாது, உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம். இவங்க என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் வந்து அவங்க வீட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. முதலமைச்சர் மட்டுமா கலந்துட்டாரு, எதிர்கட்சி எம்பியும் தான் கலந்துருக்காரு. அவர் தான் வந்து சட்டத்துறை. ஆமாம், அவர் கலந்துக்கிறாரு. முதலமைச்சர் வந்து இல கணேசன் அப்படின்னு ஒரு பிஜேபியோட கவர்னர், அவர் பிஜேபியில் மாநில தலைவராக இருந்து பின்னாடி கவர்னராக இருந்தார். அவரோட 80வது விழாவுக்கு தான் போய் கலந்துட்டார். அவரோட இறப்புக்கு தான் போயிட்டு. இப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அர்த்தம் கற்பிச்சுட்டே நீங்கள் வந்து உள்நோக்கம் அப்படின்னு கற்பிக்கிறது என்னன்னா, இப்போவும் சொல்கிறேன், அவங்க பொறுப்பேற்கல. இப்போ இதுக்கும் இந்த எந்த இடத்துலாவது அவங்க வந்து இந்த 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுல துளி இறக்கம், அதுல குறைந்தபட்சம் வந்து எங்களோட தப்பும் இருக்குன்ற வார்த்தை கூட வர மாட்டேங்குது. எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. கூட்டத்துல இவ்வளவு கூட்டம் வருது அவரை பார்க்க, அவரை வந்து நாங்களா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேர் மரணத்துக்கு பொறுப்பேற்காம ஏன் கூட்டம் போடுற நீ? இப்ப என்ன சொல்றாங்க, நான் முதல்ல என்ன சொன்னாங்க, அதாவது வெளியில சொன்னதுக்கும் கோர்ட்ல சொல்றதுக்கும் பாருங்க. வெளியில வந்து இத்தனை மணிக்கு நாங்கள் தான் வர சொன்னோம் அப்படிங்கிறாங்க, இப்போ டைம் போடுறாங்க. இங்கே கேட்டால் கோர்ட்டில் வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க. இல்லை அதிகமாக கூட்டம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கூட்டம் வந்துடுச்சு, இது வந்து போலீஸ் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் எல்லாம் காரணம்னு வெளியில் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் அவர் பற்றிய பேச்சே எடுக்கல, வாயே திறக்கல, அவர் பேரே அங்கே சொல்லலை. என்ன இவங்க வெளியே வந்து பார்த்தா எல்லாம் சதின்றாங்க, உள்ள போனா அது விபத்துங்கிறாங்க, இங்க சதிங்கிறாங்க, அங்க போனா எதிர்பாராத விபத்து, இதை நீங்கள் சதியாக நினைக்க கூடாதுங்கிறாங்க. அதுதான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து அந்த இறந்த குடும்பங்களை யாரோ ஒருத்தன் போய் பார்க்கணும்ல அந்த கட்சியில். அது பாதி பேருக்கு மேல வந்து இந்த கட்சி சாராதவங்க, பொதுமக்கள். எந்த ஒரு நடிகர் வந்தாலுமே வந்து அரசியலில் இருக்கக்கூடிய நடிகர், இது வந்து இன்னைக்கு நேற்று அல்ல, எம்ஜிஆருக்கு இது மாதிரி கூட்டம் வந்திருக்கு. சிவாஜி அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்தார், நான் பாத யாத்திரையெல்லாம் போயிருக்காரு காங்கிரஸ் கட்சியில். அப்போல்லாம் அவர் போகிற ஊர்லலாம் கூட்டம் அவருக்கு இருந்திருக்கு. விஜயகாந்துக்கு கூட்டம் இருந்திருக்கு, ராதிகா ஒரு கட்டத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கூட்டம் இருந்திருக்கு, சரத்குமாருக்கு கூட்டம் இருந்திருக்கு. யார் கட்சி ஆரம்பித்தாலும் எல்லாரும் பொதுவாக வந்து சரத்குமார் சொல்கிறாரு இதோட அதிக கூட்டம் எனக்கு வந்திருக்கு. சரி, அவர் வந்து ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு முதலமைச்சர்ல, அந்த அவங்க மாமியாரே வந்து ஒரு இன்னும் அவங்க நிறைவேற்ற அந்த ஆசையை வேற அவர் நிறைவேற்றணும், அது ஒரு பக்கம் இருக்குது. நான் சொல்ல வர்றது, இது யாராக இருந்தாலும் இந்த கூட்டம் வரும். ஒரு சினிமா நடிகரை பார்ப்பது என்பது தமிழ்நாட்டில்
இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் மிகுதியான ஒரு இதுதான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறது 1 மணி நேரம் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டே 1 மணி நேரம் அவங்க எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. 8:45 கூட்டத்துக்கு அனுமதியும் டைமும் சொல்லிட்டு 8:50க்கு இங்கே ஃப்ளைட் ஏறுற அந்த பிஹேவியரை அதை ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்களே. அது அதை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏன்யா நீ வந்து 8:50க்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்புனா எப்படி நீங்கள் 8:45க்கு நீங்கள் நாமக்கல்ல அந்த இருக்கு? கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? எந்த பதிலும் கிடையாது. எல்லாமே அரசாங்கம் தான் பார்க்கணும். போலீஸ் எதுக்கு இருக்கு? அரசாங்கம் எதுக்கு இருக்கு? ஏப்பா சரி, அரசாங்கம் 8:45 இருக்கு. மீட்டிங் நாளைக்கு வச்சிருக்க அப்படின்னு காலையில 7:30 மணிக்கு அரசாங்கம் அலாரம் வச்சு கழுத்துல கயிறு கட்டியா எழுதிட்டு போக முடியும். ஒன்று அடுத்தது வந்து ஒன்று இப்படி கேட்குறது அரசாங்கம் தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் எங்களுக்கு இந்த நேரம் இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் சரி அரசாங்க நடவடிக்கை எடுத்துச்சுன்னா எதுக்கு டாக்டர் வந்தார், எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எதுக்கு எம்எல்ஏ வந்தார், எதுக்கு மந்திரி வந்தார், இந்த கேள்விகள். ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியலை, அரசியலற்ற அரசியல். இவங்க யாருமே அரசியல்வாதிகள் கிடையாது. இவங்களுக்கு யாருக்கும் அரசியல் இதில் வந்து அந்த கட்சி தலைவருக்கு வந்து அவர் ஒரு சினிமா ஃபேமை வந்து அவர் பயன்படுத்த நினைக்கிறார். கூட இருக்கிறவங்க அவரை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் எல்லாம் அரசியல் புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அரசியல் படுத்தி விட்டால் அவர்களுக்கு புரிதல் வந்துடும். ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாரும் இருக்க மாட்டான். அதனால அவங்கள அப்படியே வச்சுக்கணும். அப்படியே வச்சுக்கிட்டு ஆட்சியை திட்டணும், முதலமைச்சரை திட்டணும், யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கள திட்டணும், நீதிமன்றத்தை திட்டணும், நீதிபதியை திட்டணும், டாக்டரை திட்டணும், ஆம்புலன்ஸுக்காரனை ஓட்டுறவங்களை திட்டணும், எல்லாரையும் போலீஸை திட்டணும். எல்லாரையும் திட்டுறது மட்டும்தான் எங்கள் வேலை. எங்களுக்கு வேலை அதுதான். நாங்கள் திட்டிக்கிட்டே வைபோடு இருப்போம். இன்னும் 40 பேர் செத்தா கூட அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். 40 பேரும் நம்ம தொண்டர் தானே, நம்மளை பார்க்க வந்தவங்க தானே. முதல்ல அது குழந்தைகள் இருக்கு, அதெல்லாம் தொண்டரா, அதுக்கு என்னன்னே தெரியாது. நல்லா இருக்கு. பெண்கள் பார்க்க வந்தாங்க கூட்டத்தில், இறந்ததுல முக்காவாசி பெண்கள் குழந்தைகள். அப்போ இதுக்கு வந்து இப்படி ஒரு எங்கே ஒரு நடந்தாலுமே பெண்கள் குழந்தைகள்னா பொதுவாக இறக்கம் வரும் மனுஷனுக்கு. இங்கே இப்படி ஒரு இது பண்ணிட்டு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போகிற இந்த நிலை வந்து மிக மிக ஆபத்தானது, மோசமானது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் இல்லை, இப்படி ஒரு கல்ச்சர் உருவாகுது, அதுக்கான ஒரு குரூப் இருக்குது, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற எல்லோருமே வந்து சமுதாயத்தின் சீர்கேடுகள். அது ஒரு வைரஸ் மாதிரி தான். இதை வந்து இப்போ நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.